சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நிறைய மதங்கள்ல இந்த நம்பிக்கை இருக்குது, முஸ்லிம் மதத்தை தவிர. என்ன அப்படின்னா, கடவுளே மனிதனாக வந்தார் இந்த பூமிக்கு. ராமர் ஏன் கஷ்டத்தை அனுபவிச்சார்னா, ஒரு மனிதனாக வந்தார். இயேசு தான் கடவுள்ன்றீங்களே, அவர் ஏன் கஷ்டத்தை அனுபவிச்சார்? ஏன்னா அவர் மனிதனாக வந்தார், அதனால எல்லாத்தையும் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் மனிதனாக வர்றது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனால் இவங்க யார் முதல்ல? இயேசுவா இருக்கட்டும், இயேசுவை கூட விட்டுருங்க, ஏன்னா அது வந்து 2000 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்து சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் நாம இன்னைக்கு வழிபட்டுட்டு இருக்கோம், தேவதைகள். அப்ப கிருஷ்ணரை நாம எடுத்துக்கலாம், நாராயணன். ஸோ நாராயணன் தான் கிருஷ்ணரா வந்தாரு, ராமரா வந்தாரு, இப்படி எல்லாம் சொல்றோம். அப்ப ஒரு 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 படம் ஒண்ணு வந்தது, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, மலையாள படம், ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அந்த முஸ்லிம்கள் வந்து மதம் மாத்துறாங்க இந்துக்கள்ன்ட்டு, ஒரு 3 பொண்ணு இருப்பாங்க, அதுல ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை வந்து இந்துல இருந்து மாத்துவாங்க. அப்ப என்ன கேட்பா அந்த பொண்ணு, முஸ்லிம் பொண்ணுன்னா, ராமரை போய் கடவுள்ன்றீங்க, பொண்டாட்டியை தொலைச்சிட்டு அழுவுறாரு மனுஷன் மாதிரி, அவரை போய் கடவுள்ன்றீங்க அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட் தானே? கடவுள் எப்படி அழுவார்? சோ அந்த கேள்வி அதுல வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரே பதில் என்ன சொல்லுவாங்க? அவர் மனிதனாகவே இருந்தார். இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, அவருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்ப தெரிஞ்சா எதுக்கு அழ போறாரு? மனைவியை கட்ட போறாங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சா ஏன் அழ போறாரு? இதை சிரிச்சிட்டு சிம்மாசனத்தை விட்டுட்டு போனார்ல, அப்ப மனைவியை விட்டு சிரிச்சிட்டு இருக்க வேண்டியதுதானே? ஏன்னா அங்க கரெக்டா நடந்துகிட்டாரு. சிம்மாசனத்தை விட்டோன்னு சிரிச்சிட்டு நான் ஆண்டா என்ன, தம்பி ஆண்டா என்னன்னு போனார். ஆனா மனைவின்னும் போது முடியல அவரால. அப்ப இது இவங்க வந்து மனிதர்களா வந்தாங்களா? அதே மாதிரி இயேசுவும் வந்து அவரு வலித்தாங்கல, அவர் பயந்தாரு, இப்படி எல்லாம் இருக்கும். உயிர் நடுக்கத்துல இருந்தார், ஏன்னா அவர் மனிதனாக இருந்தாரு. அதனால மனிதர்கள் அனுபவிக்கிற அத்தனையும் அவர் அனுபவித்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை கைவிட்டீர் அப்படின்னு கூட வரும். கடவுளை என்னை பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? அப்ப அந்த பிதா யாரு அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க அழுவுறாரு, ஏன் கைவிட்டீங்கன்னு அழுவுறாருன்றதும் இருக்குது. இப்ப இவங்க இந்த 2 விஷயமுமே வந்து நிஜத்தில் நடக்கல. மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், எதுவுமே நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. நடக்க போற விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு கதை வடிவில் புனையப்பட்டது தான் அது. ஏன்னா எப்பவோ ஏதோ நடந்தா அதுக்கு ராமருடைய மனைவியே கடத்திட்டு போனா அதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அவரை கும்பிடணும்? கடத்தப்பட்டதே ஆத்மாக்களாகிய சீதைகளை தான். அதை விடுவிக்கிறதுக்காக வருபவர் தான் கடவுள். அது ராமர் கிடையாது. ஏன்னா ராமர் இந்த பூமியில் வாழ்ந்தவர். ஏன்னா அந்த கதைப்படியே ராமர் தசரதற்கு பிறந்தாரு, கிருஷ்ணர் வந்து இவங்க இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க, அப்புறம் இன்னொரு அப்பா அம்மாவால வளர்க்கப்பட்டாங்க, இறந்தது உட்பட இருக்குது. வேட நம்பு விட்டு இறந்தான், ராமரும் அதே மாதிரி இறந்தாரு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. கிருஷ்ணர் மட்டும் சரி இறந்தாருன்னு வாங்க, ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க அவர் பறந்துட்டார் மேல, இல்ல இயேசு அப்படியே மேல அழிச்சுக்கிட்டாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் சாதாரண மனிதனை மாதிரி பிறந்து, சாதாரண மனிதனை மாதிரியே குழந்தையாக வளர்ந்து, இளைஞர் பதவிய அந்த பருவத்தை அடைந்து எல்லாமே நடக்குதுன்னா, அதுக்கு அடுத்தது மட்டும் எப்படி நடக்காம போயிடும்? மரணம் மட்டும் எப்படி இல்லாம போயிடும்? இல்லையா? கண்டிப்பா நடக்கும். அடுத்தது முக்கியமான கேள்வி, கடவுளுக்கே கஷ்டமா? இது வந்து ராமாயணத்துல வரும். ராமர் வந்து அந்த சீதையை இது பண்றதுக்கு முன்னாடி சூர்பனகை வரும் பொழுது ராமருக்கு வந்து பரீட்சை ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சிவன் கைலாயத்துல இருந்து சொல்லுவார் பார்வதி கிட்ட. அப்ப பகவானுக்கே பரீட்சையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு, அவர் உலக நன்மைக்காக தான் இதை தாங்கிக்கிறாரு, அதெல்லாம் சொல்லுறாரு. பட் ஆனா பகவானுக்கே பரீட்சையா? அவர் யாருக்கிட்ட எதை நிரூபிக்கணும்? இல்லையா? கடவுள் எல்லாரையும் விட உயர்ந்தவர், அவர் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ராமாயணத்தில் உள்ள விஷயங்கள் அப்ப நடக்கல, இப்ப வீட்டுக்கு வீடு நடக்குது. சொல்லுவாங்க
ஆமா. அது ஆ, முன்னாடியே எழுதிட்டாங்க. ப்ராபசி இல்ல மாரி கிட்டத்தட்ட. ஜென்ரலாவே பேச்சு வழக்குல எங்க வீட்டு ராமாயணம், வீட்டுக்கு வீடு ராமாயணம்லாம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வீடு ராமாயணம்னு சொல்லுவாங்க. ஆமா. சொல்லுவாங்க. சோ இப்ப ம். ராமாயணத்துல இருக்கிறதே பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு மோசமா நடக்குது ஒவ்வொரு அதுதான் வீட்லயும். சொல்றேன். ஆ, மகாபாரதத்திலேயே எவ்வளவோ கதைகள் ஆ, இருக்கும். அது கிளை ஆமா. கதைகள் வேற இருக்கும். அது கரெக்ட். எல்லாமே இப்ப நடக்கிறது தான். அத்தன ம். கேரக்டர்ஸ் வச்சு எழுதியிருக்காங்க மகாபாரதம். அப்ப கரெக்ட். அவ்வளோ பேரு இப்ப தானே இருக்கிறாங்க. அவ்வளோ இங்க நடக்கிற கேரக்டர்ஸ். விஷயங்கள் டிஃபரெண்டான தான். கேரக்டர். கண்டிப்பா. சோ அப்ப அவங்க வந்து அப்ப என்ன கிருஷ்ணர்ன்னு ஒருத்தர் இல்லவே இல்லையா? ராமர்ன்னு ஒருத்தர் இல்லவே இல்லையா? இந்து மதத்த மட்டுமே கூட வச்சு பார்ப்போம். இவங்க இல்லையான்னா ம். கண்டிப்பா இருந்தாங்க. ஆனா எப்படி கிருஷ்ணரை காட்டுவாங்க? புல்லாங்குழல் ஊதிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுவாங்க. அவர் ஆனந்தமாக இருந்தார். இல்லையா? அவரை டென்ஷன் படுத்துற மாதிரி உலகத்தில் அவர் இல்ல ஃபர்ஸ்ட். ம். டென்ஷன் படுத்துற உலகம் இதுதான். இல்லையா? அவரே வந்தா கூட இங்க டென்ஷன் ஆகுற மாதிரி உலகம். இல்லையா? சோ அந்த மாதிரி உலகத்துல இப்பதான் இருக்கிறோம். அங்க கிடையாது. அதே மாதிரி ராமருடைய மனைவி ராமரும் சொர்க்கத்தில் தான் இருந்தார். அங்க அவருடைய மனைவி எல்லாம் கடத்திட்டு போக மாட்டாங்க. ஆனா அவருடைய மனைவி இங்க வந்தா கடத்திட்டு போயிடுவாங்க. ம். சோ இப்ப நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம். பேர் மட்டும் அங்க வைக்கிற பேரு. பேரை வச்சுட்டு பேர வச்சுட்டு இங்க இப்ப இருக்கிற கதைய வச்சு கதை எழுதியிருக்காங்க. ஆனா இந்த கதை நடக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க. 2000 வருஷம் முன்னாடியே எழுதிட்டாங்க. அப்ப எதுவும் நடக்கல. ஆனா அவங்களுக்கு காட்சி கிடைக்குது. அந்த காட்சியை அவங்க எப்படி ஞான உள்வாங்கிக்கிறாங்களோ அப்படி எழுதுறாங்க. ஞான திருஷ்டி அப்படிம்பாங்க. ஆ, ஞான திருஷ்டியில பார்த்துட்டு எழுதினாரு. வியாச கரெக்ட். பகவான் அப்படிதான் எழுதினாரு அப்படிம்பாங்க. வியாசர் கரெக்ட். மகாபாரதம். கண்டிப்பா. ஏன்னா அது யோசிச்சு அத்தனை கேரக்டர் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பைபிளா இருந்தாலும் சரி, குரானா இருந்தாலும் சரி. ஸோ அப்ப இந்த ராமர், கிருஷ்ணர்லாம் இருந்தாங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இருந்தாங்க. எப்ப ஆ. இருந்தாங்கன்னா, இந்த உலக சக்கரம் தெரிஞ்சுக்கணும். இந்த பூமி சொர்க்கமாக தான் கடவுள் படைக்கிறார். ஏன்னா கடவுள் ம். படைக்கிற உலகம் அவர மாரியே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். இம்பெர்ஃபெக்ட் உலகத்த அவர் எப்படி படைப்பார்? இல்லையா? ம். ஸோ அவர மாதிரியே இருப்பாங்க அங்க இருக்கிறவங்களுடைய குணங்கள். தோற்றம் வேற வேற இருக்கும். பட் குணங்கள் வந்து அவருக்கு ஈக்குவலா தூய்மையா இருப்பாங்க. தூய்மையானா காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. அந்த ம். மாதிரி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில இருப்பாங்க. ம். குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவா. ம். அவ்வளவு தூய்மையா இருந்ததுனால தான் அவங்கள இன்னைக்கு நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோமே தவிர, ராமாயணம், மகாபாரதத்துல சொன்ன மாதிரி சண்டை போட்டிருந்தா நாம எப்படி கோயில் கட்டி கும்பிடுவோம்? ஆமா. இல்லையா? இப்ப மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக கோயில் கட்டியா கும்பிடுறோம்? வருஷத்துக்கு ஒரு தடவை போய் மாலை போடுவாங்க. அதுவும் மாலை அந்த கட்சிக்காரங்க தான் போடுவாங்க. ம். பொதுமக்கள் அத கண்டுக்க மாட்டாங்க. அவன் பொதுமக்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு அடையாளம். காந்தி ஸ்டாப் இறங்கு, காந்தி சிலை இறங்கு இப்படின்னு ஒரு அடையாளம் மட்டும் தான். ஸோ அப்ப ம். அங்க அப்ப பார்த்தீங்கன்னா, அவரு அவ்வளோ பெரிய காரியம் செய்தே அவர யாரும் வணங்கலன்னும் பொழுது, இவங்கள இப்படி வணங்குறாங்களே, திருப்பதியில 10, 15 மணி நேரம் கியூல நிக்கிறாங்கன்னா, அவங்க எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருப்பாங்க. ம். ஆனா மகாபாரதத்தில் உள்ள எதுவுமே அந்த மாதிரி விஷயம் பண்ண மாதிரி தெரியலையே. ம். நமக்கு. இல்லையா? ஆமா. நமக்கு எதுவும் பண்ண மாரி தெரியலையே. ராமாயணத்திலே நமக்கு எதுவும் அவரு கதைப்படி பண்ண மாரி தெரியலையே. ஆமாமா. அந்த கதைப்படி ஹீரோவா இருக்கிறாரு. அந்த கதையில. அந்த மாரி கதையில தான் இருக்கும். ஹீரோ ம். அவருடைய மனைவிய காப்பாத்துறாரு. அதுக்கு நான் எதுக்கு கும்பிடணும்? இல்லையா? ம். சோ ஆனா சொர்க்கத்தில் அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா அங்க யாருக்குமே காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனால ராவணன் மாதிரி நபர்களோ, கம்சன் மாதிரி நபர்களோ, சிசுபாலன் மாதிரி நபர்களோ அங்க இருக்கவே மாட்டாங்க. இருந்தா அதுக்கு பேரு அன்பு நரகம். ஆமா. அது அன்பு, இப்ப அமைதி. இருக்கிறது. ஆமா. அங்க தூய்மை அவ்வளவுதான் இருக்கும். கரெக்ட். ஆ. எல்லாருடைய பார்வையிலும் அன்பு, அமைதி, தூய்மை இதான் இருக்கும். அது ம். மட்டும் கிடையாது. மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்ல, விலங்குகள் கிட்டயே ஒன்றோடு ஒன்று அன்பை தான் வெளிப்படுத்தும். இங்க வந்து ம். நாய் வந்து அந்த வளர்ப்பு எஜமானன் கிட்ட அன்பை காட்டுது. பூனையும் சில சமயம் காட்டும். ஆனா அங்க சிங்கம், புலி உட்பட எல்லாமே மனிதர்கள் கிட்டயும் சரி, மற்ற ஜீவராசிகள் கிட்டயும் சரி அன்பா தான் இருக்கும். அது அது கிட்ட நெருங்கிடுச்சு. இப்ப சொர்க்கம் கிட்ட வர்றதுனால தான் ரொம்ப ஃபேமஸா ஜியோகிராபிக் சேனல்ல போட்டாங்க. அ ம். சிங்கம் வந்து ஒரு மான் அடிச்சு சாப்பிட்டுருச்சு. அது தாய் மான். அதோடைய அ, குட்டி அ. இல்லாததுனால அது கூடவே இது சுத்துது. அது ஆ. அது அதுக்கு வந்து அந்த குற்ற மனப்பான்மை இருக்குது. அப்ப அந்த ஆ. சொர்க்கத்துடைய குணம் ஆக்டிவேட் ஆகுது பாருங்க ஸ்லைட்டா. சரி. ஆ. ம். ஆமா. இல்லன்னா ம். அத அது எவ்வளோ கஷ்டம் குட்டி மான் கிடைக்கிறது. ஆனா அது ம். சாப்பிடாம அது பாட்டுக்கு அது கூடயே சுத்துது. மற்ற விலங்கு வராம பாதுகாக்குது. இதெல்லாம் ம். இப்ப கிட்ட வர்றதுக்கான அடையாளம். அந்த அந்த இரக்கம், கருணை வருது. அதுக்கு கூட ம். விலங்குக்கு கூட அவ்வளோ பெரிய கண்டிப்பா. சிங்கத்துக்கு கூட வருது. வருது. ம். சோ இப்ப இந்த பாகனை கொன்னுட்டு அது வந்து ம்
சாப்பிடாமலே இருக்குதான், அழுவுதான். ஆமா, அழுதுட்டு இருந்தது. ஆஹ் அழுகுதுன்னு So அதுக்கே ம். தெரியாம இப்படி தள்ளி விட்டது, அவன் இறந்துட்டான். அந்த நேரத்துல அது என்ன மைண்டுக்குள்ள ஓடிச்சோ தெரியல. இருக்கிறாய் அவன் இறந்துட்டான்றத அதால ஏத்துக்கவே முடியாம, அதுக்கு அவ்வளவு ம். குற்றப்பணம் மனிதனுக்கு கூட அது இருக்காது ஆமா. இல்லையா? ஆனா மனிதனுக்கும் கொலை பண்ணா அது இருக்கும்னு தான் சொல்றாங்க. அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், நிம்மதியாவே இருக்க ம். முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சோ ஆனா சொர்க்கத்தில் இந்த மாதிரி விஷயமே நடக்காது. ஏன்னா கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு ஒரு கோபம் வருதுன்னா, அதுக்கு ஒண்ணு காமம் காரணமா இருக்கும், இல்ல கோபம் காரணமா இருக்கும், இல்ல பற்று காரணமா இருக்கும், இல்ல பேராசை, அகங்காரம். இது இருக்கவே இருக்காது அங்க. ம். அப்புறம் எதுக்கு கொலை பண்ண போறாங்க? எல்லாமே தாவரம் தான் சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. ஸோ ம். அங்க ராஜா ராணி ஆட்சி தான் நடக்கும், மக்களாட்சிலாம் கிடையாது. என்னடா ராஜா இப்படி இருக்கிறாருன்னு நினைக்கிற மாதிரி மக்களும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ராஜா ராணியும் ஆட்சி பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அன்பா ம். தான் ஆட்சி இருக்கும். தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரி நினைப்பாங்க ம். இல்லையா? ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பிரஜைகளும் அவங்கள வந்து நம்ம தலைவர் நினைக்கிறது இல்ல, தலைவரும் இவங்க நம்ம மக்களாச்சேன்னு நினைக்கிறது கிடையாது ம். இல்லையா? இவங்க ஆமா. அவங்கள எதிர்த்து பேசுவாங்க, அவங்க இவங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்க. So, இப்படியே நடந்துட்டு இருக்கு. இதான் நரகம். So, அதுக்கும் இதுக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம். ஆனால் அந்த ராமருக்கு நடந்ததா காட்டுறாங்கல்ல, அந்த சிம்மாசனம்ன்றது சொர்க்கம் அல்லது ராஜ்யத்துல வரும். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சொத்து, வீடு, சொத்து. ம். So, ம். அப்படி அமைதியாக ராஜ்யம் செய்த அந்த ராமருடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கும்னா, அதுதான் ராமாயணம். அதுதான் ம். ராமாயணம். இப்ப அவருடைய நிலைமை என்ன ம். ஆகும்னா, சொத்தை கூட புடுங்கி வெளில துரத்திடுவாங்க. ம். ஆனா உடனே அவர் அப்படியே சிரிச்சிட்டு எல்லாம் போயிட மாட்டார். விட்டா கத்தி எடுத்து ஆமா. வெட்டுவாரு. ஆனால் இந்த இப்ப இருக்கிற நேரத்துல மனநிலைமை அப்படிதான் இருக்கு ஆஹ் எல்லாருக்கும். கரெக்ட். இப்ப இருக்கிறவங்களோட குணம் அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. இதோ இசைவாணி பாட்டுல கூட, நான் திருப்பி அடிப்பண்டா, தைரியம் வந்துடுச்சுடா, நீ யாரா எனக்கு சுதந்திரத்தை கொடுக்க, நான் எடுத்துக்குவேன். இதுதான் இந்த மனநிலை. ஆனால் ராமர் அப்படி பண்ணாரா அப்படின்னா பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, ஞானம் கிடைச்சிச்சு, கடவுளுடைய ஞானம் கிடைச்சிச்சு. இந்த கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் வரார் ஒரு வயோதிகர் உடல்ல. அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கொடுக்கறது தான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முரளின்னு சொல்றோம். யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கூகுள் பண்ணீங்கன்னா எல்லா மொழியிலுமே இருக்கும் அந்த முரளி. ஸோ அந்த ஞானத்தை தினம் தினம் கிருஷ்ணரும் கேட்கிறாரு, ராமரும் கேட்கிறாரு. சொர்க்கத்தில் வாழ்ந்த பெரும்பான்மையானவர்கள் கொஞ்சமாவது கேட்பாங்க. ஆனா அதுல ரொம்ப கம்மியானவர்கள் மட்டும் முழுசா கேட்டு முழுசா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல வர்றவங்க தான் இந்த ராமர், கிருஷ்ணர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள். ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ராமாயணம். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது எழுதிடுச்சுன்றது தான் உண்மை. ஆனா ராமர் இப்ப எந்த உடம்புல இருக்காரு யாருக்கும் தெரியாது. அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது தெரியாது. இன்னும் கேட்டா, ராமாயணத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கிறவங்க வீட்டிலேயே அந்த ராமர் இருந்திருக்கலாம். அந்த ராமரை பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுற வேலையை அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்கே அழுவாங்க. இதுதான் பெரிய ஆச்சரியம். சோ அப்ப யார் இந்த ராமர்? மனிதனாக ஆகிட்டாரா? ஆமா, மனிதனா தான் ஆயிட்டார். இங்க இருக்கிற எல்லாருமே மனிதர்கள் தான். இப்ப சொர்க்கத்தில் இருக்கும்போது அப்பயும் மனிதர்கள் தான். ஆனா தெய்வீக குணம் நிரம்பி இருந்ததுனால தேவதைகள், அல்லது அவங்களதான் தெய்வம்னு வழிபடுறோம் நாம. அங்க எதுவும் நடக்கல. அவர்கள் எப்ப 2500 வருடம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய குணம் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சு. அது காரணம் என்ன? சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்போது சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒளிப்புள்ளி இன்னொரு ஒளிப்புள்ளியை பார்த்து காம வயப்படாது. கோபப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை, பற்று வைக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அது எப்பவுமே இருக்கும். அந்த ஆத்மா ஏதோ உடம்புல இருக்கும், அவ்வளவுதான். அந்தந்த ஆத்மாவுக்கு என்னென்ன நடிப்பு இருக்குதோ அந்தந்த நடிப்பை தான் அது நடிக்கும். இப்போ பற்று இருந்தாதான் அதை பிடிச்சி வச்சுக்கணும், நான் சொல்ற மாதிரி கேட்கணும், இதெல்லாம் தோணும். இதெல்லாம் அங்க தோணவே தோணாது. அன்பு மட்டும் இருக்கும் எல்லா உயிரிடத்திலும். ஸோ எல்லா உயிர்களுமே அப்படிதான் இருக்கும். எல்லா ஜீவராசிகளுமே அன்பா தான் இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் எல்லாருமே அப்படிப்பட்டவர்களா இருந்ததுனால அது சொர்க்கமா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 2500 வருஷம் கழிச்சு ஆத்மா சக்தி இழக்க இழக்க காமம், கோபம், அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிச்சு. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருந்தது. ஆத்மாவிலேயே ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு, அமைதி, ஆனந்தம் தான்.
ஸோ ஆத்மான்றத அந்த ஆத்மாவில் அவங்க கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு சக்தி குறையும் போது புத்தி வெளியில மயங்க ஆரம்பிக்குது. அப்பதான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அசுர குணம் நமக்குள்ள வந்து அசுரர்களாக நாம மாறும். ஸோ இன்னைக்கு மனிதர்கள்னு சொல்றது தான் அசுரர்களே. தேவர்கள் அசுரர்கள் 2 பேர் தானே சண்டை போடுறாங்க. அப்ப மனுஷங்க எங்க போனாங்க இல்லையா? இவங்க தான் அப்படி ஆகுறாங்க. நீங்க ராமாயணத்திலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரக்கனையும் ராமர் கொல்லும் பொழுது தேவதையா மாறி போவாங்க இல்லையா? அப்ப இதை விட்டா அடுத்தது அப்படியே தேவதை தான். அப்ப அங்க விடுற அம்பு வந்து ஞான அம்பு, இந்த ஞானத்தை கொடுக்கிறது. அப்ப இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு அவங்களுடைய குணம் மாறுது. அப்ப ராமர் வெளியில இருக்கக்கூடிய அரக்கனை அழிக்கல, அவருக்குள்ள இருக்கிற அரக்கனை தான் அழிச்சுக்கிட்டே இருக்கிறார். மனசுல இருக்கிற அரக்க குணங்களை அழிக்கிறது. அதுல அவர் அழித்ததுல மிகப்பெரிய அரக்கன்னா ராவணன். ஏன்னா அவன் காமத்திற்கு பெயர் போனவன். சோ அப்ப அவர் வந்து ராஜ்யத்தை கூட தூக்கி கடாசிட்டு போக முடிஞ்சது. ஆனா மனைவி இல்லாமல் இருக்க முடியல, காமம் இல்லாமல் இருக்க முடியல. சோ அதை வெல்வதற்கு தான் அவருக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப சீதையை தன்னுடைய சீதை வந்து பெண்ணு, அது உடம்பு. ஆத்மான்னு பார்த்தா அது ஆண், உடல்ல தான் பெண். அப்ப ஆண் ஆத்மாவை மட்டும் பார்த்தா அது சகோதரன் ஆயிடுது. அதுதான் லக்ஷ்மணன். அப்ப சீதையை சகோதரனாய் பார்க்க வேண்டியதுதான் இவருடைய லட்சியம். அதான் லக்ஷ்மணன். அவருடைய லட்சியம் லக்ஷ்மணனா பார்க்கணும். மற்றபடி 2 பேரை அழிச்சிட்டு போல எங்கேயும் போகவும் இல்லை. முதல்ல வீட்டுல இருந்துகிட்டே இருக்கிறது. காட்டுல போய் என்ன பண்ண போறாங்க? இந்த உலகமே காடா இருக்குது, சுடுகாடு மாதிரி இருக்குது. மனிதர்களும் விலங்குகள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இந்த விலங்குகள் மத்தியில உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்கு குணத்தை வெளிப்படுத்தாம அழிச்சிடணும். அதே நேரத்துல தெய்வீக குணத்தையும் வெளிப்படுத்தணும். இதுதான் சேலஞ்ச். ஒரு கதை ஒண்ணு வரும். பரசுராமனுடைய அப்பா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அம்மாவை கொலை பண்ண சொல்லுவார். இவர் அப்பா சொல்ல தட்ட மாட்டார். அது அந்த பானை செய்ய போவாங்க குளத்துல. அப்ப மேல ஒரு தேவர் சிவிகையில மேல பறந்து போறத பாத்துருவாங்க. தண்ணியில நிழல் தெரியும், அது அப்படி எட்டி பாத்துருவாங்க. அதுவே தப்பு. அதாவது கணவனை தவிர இன்னொரு ஆடவனை வெட்டி பாத்துட்ட, அது வந்து கற்பு இழந்ததுக்கு சமம். அதனால உங்க அம்மாவை வெட்டிருன்னு சொல்லிடுவாரு. அவங்க பேரு தெரியுமா சிஸ்டர்? அவங்க அம்மா பேர் மறந்துச்சு. அந்த பரசுராமரோட அம்மா அந்த முனிவர், பெரிய முனிவர், கோபத்துக்கு ஒரு பேரு ரொம்ப. சரி. அப்ப இவர் அப்பா பேச்சை தட்டாம போய் கொடரியால அம்மா கழுத்தை வெட்டிடுறாரு. வெட்டிட்டு அந்த ஏதோ ஒரு தராசோ எதுலயோ வச்சு எடுத்துட்டு போறாரு. இருக்கு போகும்போது கால் இடறி விழறாராம். அப்ப அவங்க அம்மாவுடைய உடம்பு இல்லாம வெறும் தலை மட்டும் இருக்குல்ல, அது பார்த்து போ மகனே அப்படின்னு சொல்லிட்டான். சோ இது அதாவது தனக்கு யாரு துக்கத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு திருப்பி துக்கம் கொடுக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த தாயன்போடு நாம இருக்கணும். அததான் ராமர் பண்றார் இல்லையா? அந்த கைகைக்கு எதிராக அவர் எதுவுமே பேசல. கைகை கால்லயும் விழுந்துட்டு வராங்க. அது உள்ளுக்குள்ள அந்த புத்திர மோகம் வந்ததுனால அவங்க அப்படி செயல்பட்டுட்டாங்க. அது மனிதனை மிருகமாக்கிடும் அப்படின்னு ஒரு இடத்துல விளக்கம் கொடுக்கிறார். அத வந்து அவங்க தப்பு கிடையாதுன்ற அந்த பற்று வந்து அப்படி பண்ண வைக்குது. அதனால அந்த பற்றை வெல்லணும்ட்டு. சோ அந்த மாதிரி நமக்கு இப்ப துக்கம் கொடுப்பார்கள். ஆனால் உண்மையிலே அவங்க பண்றது நன்மைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க துக்கம் கொடுக்கும்போதுதான் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குதான்னு உங்களாலேயே செக் பண்ண முடியும். தாங்கிக்கிறது மட்டும் இல்ல, அவங்களே ஆசீர்வதிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கணும். அப்ப எல்லாரையும் குழந்தையாக பார்க்கணும். ஏன்னா நாம தான் முதல்ல வந்தது. அதோடைய நினைவு தான் அங்க பரசுராமனுடைய அம்மா பார்த்து போ அப்படின்றாங்க உள்ளன்போட. அப்ப அது எப்ப சாத்தியமாகும்னா, நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவன் ஏன் ஒரு ஜென்மத்துல என்னுடைய குழந்தையா இருக்கக்கூடாது? கண்டிப்பா இருந்திருப்பான். அதனாலதான் இது நடக்கும். அப்பதான் அவனுக்கு அது தண்டனையா தெரியும். கடைசியில காட்சி காட்டும் போது என் அம்மாவையா நான் இப்படி பண்ணன்ட்டு. அது அவனுக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியும். அதனால அந்த குழந்தை கருணையிலே நீங்க இருக்கிறீங்க. அதுதான் ஆத்மாவை பார்க்க சொல்றாரு. ஆத்மான்னு பார்த்தா பல ஜென்மத்து விஷயங்களை சேர்த்து நீங்க பாப்பீங்க. உடம்புன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற உறவை மட்டும் நீங்க பாப்பீங்க. சோ இதுதான். அப்ப சொர்க்கத்தில் தேவதையா இருந்தவர்கள் மறுஜென்மம் எடுத்து மனிதர்களாக மாறுகிறார்கள், குணத்தை இழக்கிறதுனால. அவங்க கடவுள் கிடையாது, தேவதைகள். ஆனா இந்த மனிதர்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்து மீண்டும் தேவதை ஆக்குறாரு பாருங்க. அவருதான் கடவுள். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், அல்லாஹ்னு முஸ்லிம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருவரே.
மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும், இயேசுவா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும், யாரும் கடவுள் கிடையாது. சிவன் யாருடைய தாயின் கர்ப்பத்திலும் பிறந்தது கிடையாது. அதனால்தான் அவரை லிங்க ரூபத்திலே வச்சிருக்கிறோம். சிவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்க, கணக்கு தெரியாது நுட்பமான ஒளிப்புள்ளி. பூஜை பண்ணா கொஞ்சம் பெருசா வைக்கணும். அவரு எப்படி வராரு? ஏன்னா அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. பூமிக்கு வந்துதான் ஆகணும். வந்ததோடைய நினைவு தான் சிவராத்திரி கொண்டாடுறோம். அவருடைய பிறந்த நாள் அது. அது தெரியல. தெரியாம என்ன பண்றாங்க, முதுகு நேரா இருந்தா பிரபஞ்ச சக்தி உள்ள இறங்கும், அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப நம்ம அப்பாவுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அவரு தான் சொல்றாரு, நான் உங்க உடம்புக்கு அப்பா கிடையாது, ஆத்மாவுக்கு அப்பா. ஏன்னா உடம்புடைய அப்பா உடம்பு அழியிற மாதிரி அவரும் அழியக்கூடியவர். ஆனா இந்த உடலை விட்டு எத்தனை உடல் எடுத்தாலும் அத்தனைக்கும் நான் தான் அப்பா. ஏன்னா எடுத்தது ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு நான் அப்பா. நான் கொடுத்த சொத்து தான் அந்த சொர்க்கம். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை வந்து நான் இதை கொடுக்கிறேன். கொடுத்து தேவதையாக மாத்துறேன். அவர்களே மறுஜன்மம் எடுத்து எடுத்து மனிதர்களாக மாறி துக்கத்தின் உச்சத்தை அடையும் போது, மிருக குணத்தின் உச்சத்துல இருக்கும் பொழுது அவர்களை மீண்டும் தேவதைகளாக, அதாவது தெய்வீக புத்தி உடையவர்களா மாத்துறேன்ற. கல்லு புத்தி உடையவர்களை தெய்வீக புத்தி உடையவர்களா மாத்துறேன் அப்படின்ற. இத வந்து ஒரு 5000 வருஷத்துக்கும் ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்கும், மாறி மாறி. இரவு முடிஞ்சு பகல், பகல் முடிஞ்சு இரவு மாதிரி. அது 5000 வருஷம் தான் மொத்தமே. ஆனா இந்த கலியுகம் ரொம்ப வருஷம், சத்தியுகம் ரொம்ப வருஷம் அப்படின்னு லட்சக்கணக்கான வருஷம்னு சாஸ்திரத்துல சொல்லிட்டாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. மொத்தமே 5000 வருஷம். 5000 வருடம் தான். இதுல இன்னொரு சிஸ்டர் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாறாங்கல்ல எந்த கல்ல போட்டாலும் தண்ணிக்குள்ள போயிடும், மேல மிதக்காது. ஆனா ராமாயணத்துல பாத்தீங்கன்னா இந்த கல் வந்து மிதக்கிற பாலம் போட்டு போறதா இப்பயும் அந்த மாதிரி கல் இருக்குது. சோ அது ஏன் மிதக்குது அப்படின்னா, ராமனு எழுதி போடுவாங்க, ஜெய் ஸ்ரீராமன் எழுதி போடுவாங்க, அதனால மிதக்குது. அப்ப அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய புத்தி கல்லு புத்தியா இருக்குது. எப்ப உள்ள இறைவனுடைய நினைவை போடுறோமோ அவரை மாதிரியே லேசாகுது அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் உண்மையும் கூட. அது கதையில அப்படி வெளிப்பட்டுருச்சு. இயேசு கூட சொல்லுவாரு, கடினமான கல்லு மாதிரி கடினமான நெஞ்சம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. சோ அது அப்படியே மிருதுவா தெய்வீக தேவதை மாதிரி மாத்துறாரு கடவுள். சோ இந்த விஷயங்கள் தான். ஆனால் இங்க மறைவா ஒருத்தர் இருக்கிறார், அது யாருக்கும் தெரியல. ராமாயணத்துல அது அதை பற்றி அடிக்கடி கேள்வி எழுப்புவாங்க. என்னன்னா, ராமர் வந்து அடிக்கடி தம்பிக்கு இதுதான் ரைட்டு, இதுதான் தப்பு சின்ன வயசுலயே சொல்லுவார். அப்ப அதை வந்து கேட்டுட்டு தசரதன் யோசிப்பாரு, ராமருக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? அப்ப யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கள பார்க்க முடியாது இல்லையா? அவர் வந்து கரெக்டா நடந்துக்கிறாரு ஒவ்வொரு தடவையும். ஒரு சில தடவை தோக்குறாரு, பட் அப்புறம் கரெக்ட் ஆகுறாரு. அவரு யார் மாத்தனா அப்படி? அதுதான் அங்க மறைஞ்சிருக்கு. இது மகாபாரதத்திலாவது கிருஷ்ணர் வழி நடத்தினாருன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் அது வந்து கடைசியில தான் அவரு கீதை சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல போர் நடக்கும்போது அந்த கீதை சொல்லி வழி சொல்ற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே தர்மர் கரெக்டா தானே இருப்பார். அப்ப ஆரம்பத்துல இருந்தே இறைவனுடைய உபதேசம் கிடைக்குது. ஆனா கிடைக்கிறது சிவனுடைய உபதேசம். அங்க கிருஷ்ணருடைய பேரை போட்டாங்க. அதே மாதிரி மற்ற மதத்திலும் பாத்தீங்கன்னா இயேசுடைய பேர் போட்டாங்க. அப்ப சிவனுடைய குழந்தை தான் நாம எல்லோரும். அதுல ஒருத்தர் கிருஷ்ணரா மாறுறாரு. அப்ப கிருஷ்ணரும் சிவனுக்கு குழந்தை தான், இயேசுவும் அவருக்கு குழந்தை தான். அப்ப அப்பாவுடைய மகிமைக்கு குழந்தைக்கு இங்க போட்டதுனால இந்து தர்மத்தின் முதல் பரிசுத்த ஆத்மா கிருஷ்ணர். அதே மாதிரி கிறிஸ்தவ தர்மத்தின் முதல் பரிசுத்த ஆத்மாவுக்கு அவங்க அந்த மகிமை போட்டாங்க, அப்பாவுடைய மகிமை. சோ மற்றபடி கடவுள் மனிதனாக வராரா அப்படின்னா, தாயின் கர்ப்பத்தில் பிறக்கல, ஆனா மனித உடல்ல வந்து பேசுற. சோ அதுதான் நம்ம இப்ப கூட பார்த்தோம் இல்லையா, அந்த மனித உடலில் அவர் நமக்கு அன்பு கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும் கடவுள் கிட்ட. இப்ப இயேசுவை வந்து எப்படி வேணாலும் அவங்க வணங்கட்டும், அப்பான்ட்டும் கடவுள்ட்டும் எது வேணாலும் பண்ணட்டும், நேர்ல பார்க்க முடியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா காட்சி கிடைக்கும். அவர் வந்து சொல்ல போறாரா எல்லாத்தையும்? ஆனால் இன்னொன்னு, அவர் வாழ்ந்த காலம் வேற. அந்த நேரம் கிறிஸ்தவர்களே கிடையாது பூமியில. அதுக்கப்புறம் தான் மேல இருந்தே வருது, ஆத்மாக்கள் மேல இருந்து வரும். ஆனா கடவுள் வரும்போது எல்லாருமே இந்த பூமியில இருக்கிறாங்க. ஏன்னா கடைசி அதுக்குதான் அவர் கடைசியில வர்றாரு. யாருமே எனக்கு வாய்ப்பு இல்லையே, அதுக்கு முன்னாடியே வந்து போயிட்டாருன்னு சொல்ற கூடாதுன்னு தான்.
ஆனா இந்த நேரம் இறைவன் கிட்ட ஞானத்தை எடுக்க வாங்கன்னா வரமாட்டாங்க. இதுதான் கொடுமையான விஷயம் இல்லையா? கடவுள் சொல்றாரு, உள்ளுணர்வின் மூலமாக கடவுள் உணர்த்துவார். அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க இல்லையா? இருந்தாருன்னா அவர் எனக்கு உணர்த்தட்டும்பா அப்படின்றாங்க. கடவுள் சொல்றாரு, அப்படி உணர்த்த மாட்டேன். ஏன்னா இப்ப நம்ம இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெயின் ஞானம். ஆத்மானு வந்து பரமாத்மா நினைக்கணும். செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். அதன் மூலம் காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்றோம். கூடவே அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பிரம்மகுமாரி சென்டர்ல கிடைக்குது, யூடியூப் வெப்சைட் தான் இருக்குது. ஸோ அதை கேட்க கேட்க இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வருது. அப்ப இதன் மூலமாக வெளி உலக கவர்ச்சியில இருந்தெல்லாம் புத்தியை விளக்கணும். நம்மளாவும் முயற்சி பண்ணணும். அடுத்தது யோக பலம் கூட கூட தானாவும் வெளில வரும். ஆனா முதல்ல நம்ம தான் முயற்சி பண்ணணும். இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காமல், கேட்டும் கேட்காம, அப்படியே பார்த்தாலும் ஆத்மாவை மட்டும் பார்க்கறது, இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவ்வளவு பண்ணியும் கூட மாயா டக்கு டக்குன்னு விழ வைக்கும்ன்ற இல்லையா? இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை தான் மாயா, ராவணன், சாத்தான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதுல யாரு வந்து அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்றாரு, எதையுமே மைண்டுக்குள்ள ஏத்தாதீங்க, நான் சொல்வதை மட்டும் கேளுங்க, நான் மட்டுமே உங்களுக்கு உலகமா இருக்கணும். அதுதான் உலகத்தை சுத்தி வாழ்னவனே எனக்கு உலகமே கடவுள் தான் அப்படின்ட்டு பிள்ளையார் சுத்தினாரு. அவருக்கு தான் ஞானத்தின் பலமாகிய சொர்க்கம் கிடைக்குது. முருகன்றவரு உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கிறது, மதங்களை சுத்திக்கிட்டு இருக்கிறது, மனிதர்கள் உருவாக்குனதை சுத்திட்டு இருக்கிறது. இங்க கடவுள் சொர்க்கத்தை உருவாக்குற கடவுள் வந்திருக்கிறார். அவரை புடிச்சுக்கிட்டு அவருடைய ஞானத்தை மட்டுமே கேட்டு அதை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போறதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த நிலை கடைசியில அடைவோம். அப்பதான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரம் நீங்க என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு டச் ஆகும், குரலே கூட கேட்கும்ன்ற. ஆனா எப்ப உங்களுடைய புத்தி கடவுளை தவிர வேற எதையும் நினைக்காம இருந்தா, அப்ப இறைவனுடைய ராஜயோக தியானம். நம்ம ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான அப்பாவையே நினைச்சுக்கிட்டே இருக்கும். சோ அப்படி நாம அவரையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மட்டுமே அவர் சொல்றது கேட்கும். வேற எதையாவது நினைச்சீங்கன்னா கேட்காது. ஸோ அதை அப்படி கேட்க விடாம பண்றதுதான் மாயாவுடைய ஃபுல் டைம் ஜாபே. அது அதோடைய வேலையை அது பார்க்கும். அப்ப இறைவனுடைய வழிப்படி நடந்து பக்காவானவர்களுக்கே இறைவனுடைய சும்மா சின்ன சின்ன பாயிண்ட் தான் கிடைக்கும். அதுவே கேட்காது பெரும்பான்மையானவர்களுக்கு. யாரோ ஒருத்தருக்கு தான் கேட்கணும் போது, ஏன்னா அவரு நினைக்கிறது நமக்கு இங்க கேட்கும். அப்ப அந்த அளவுக்கு புத்தியை நாம கிளீனா வச்சிருந்தா. ஆனா இன்னைக்கு எல்லாருடைய புத்தியும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்கம், உலகியல் கவர்ச்சி இதுல மூழ்கி கிடக்குது. இப்ப எப்படி அவர் உணர்த்த முடியும்? மனசு சுத்தமா இருந்தா தானே அது உணர்த்த முடியும், கிளீனா. ஏன்னா கடவுள் ஒருத்தர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை சொல்லியே மாறல, இதுல அதுனா எனக்கு கேட்கவே இல்லைன்ட்டு போயிடுவாங்க. இல்ல, இங்க கடவுள் வந்திருக்கிறாரு, சொல்றாரு, வாங்கன்னு கூப்பிடுறோம். கூப்பிடும் போதே எங்களுக்கு அலட்சியமா இருக்கிறீங்க, எங்க மதத்துல இல்லைன்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. சோ அதுக்காக தான் அவர் ஒரு உடலை எடுத்து வருகிறார், கடனாக. குழந்தையா பிறக்கல, எடுத்த உடனே ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. எடுத்து வந்து பேசுறாரு. ஆனா அவரு ஏன் இவரை மீடியமா எடுத்தாருங்கிறது அந்த ரீசனையும் சொல்லிடுங்க பிரதர். ஏன் அந்த உடம்புல மட்டும் வந்தாரு? ஏன்னா அதுவும் கேட்பாங்க இல்லையா, ஒரு முனிவர் உடம்புல வந்திருக்கலாம், இந்தியாவிலதான் வரணுமா? இந்தியாவிலே உட்காந்துட்டு கேட்பாங்க, முஸ்லிம்ஸ் கேட்பாங்க, ஏன் இந்தியாவிலதான்? ஏன்னா இவங்க வெளியில இருக்கிறவங்களை கும்பிடுறதுனால இந்தியாவில ஏன் வரணும்னுவாங்க. ஏன்னா இந்தியா தான் சொர்க்கமா இருந்துச்சு. ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட வயோதிகர் உடல்ல வராருன்னா, அந்த குறிப்பிட்ட வயோதிகர் தான் ஆரம்பத்தில் நாராயணனா இருந்தவர். அவருடைய கடைசி ஜென்மத்துல சாதாரண மனிதனா அவர் யாருன்றதே மறந்த நிலையில அவர் உடம்புக்குள்ள வந்து இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். மகாபாரதத்துல கூட கடைசியில அந்த கீதா உபதேசம் சொல்லும் பொழுது அதை ஒரு தேரோட்டி தான் வந்து அதை கேட்டு திருதராஷ்டிரனுக்கு சொல்லுவான், சஞ்சயன்ட்டு. அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, அவருக்குள்ள பரமாத்மாவே வந்து பேசுற மாதிரி இருக்குதுன்னு. அப்ப தெரியுது பாருங்க, உள்ள ஒருத்தர் வந்து பேசுறாரு. ஆனா கிருஷ்ணர் உடம்புல வந்து பேசல. கிருஷ்ணரா பிறக்கிறதுக்கு முன் ஜென்மம், அதாவது இப்ப உலகம் அழிந்து இது சொர்க்கமாகும் போது அவர் கிருஷ்ணர் ஆவார். ஆனா இப்ப பிரம்மாவாக கடவுள் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறார். சோ இப்ப இறைவனை நினைத்து நினைத்து அவருக்கு ஈக்குவலா ஆகுறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா எப்ப வேணாலும் உடலை விட்டு உயிர் போகலாம், உலகம் அழிஞ்சு போகலாம். அதனால ஒரு ஒரு வினாடியும் கடைசி நொடின்னு புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நினைத்து மனிதன் தேவதையாக ஆகணும். ஸோ அப்ப அந்த ராமருடைய அந்த வாழ்க்கை பயணம் வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி
உங்களுடைய குணம் ம். இப்படி இருக்கணும்னு அர்த்தம். அதைத்தான் அது போதிக்குது. ஸோ அது ம். அது டக்குன்னு பார்த்தா புரியாது. இறைவனுடைய ஞானத்தை கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ம். அவசியம் பாருங்கள், கடவுள் நமக்காகவே மனித ரூபத்தில் வந்து பேசுகிறார். இந்த வாய்ப்பு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசுறார். ஸோ வாய்ப்பை ம். மிஸ் பண்ணிடாதீங்க. அருகில் உள்ள பிரம்மகுமாரி சென்டருக்கு அவசியம் போங்க. அப்படியும் போக முடியலன்னா கூட இன்டர்நெட்ல இருக்குது. பிரம்மகுமாரிஸ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் எல்லா மொழியிலும். ம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் இன்னொன்னு பிரதர், ம். உறவுக்கு வந்து கிட்ட நெருங்குங்கிறது விஷயம் இன்னும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ம். இப்ப இப்ப அமெரிக்கா, ரஷ்யா உலகத்தோட நிலைமைய பார்த்தாலே தெரியுது. அப்புறம் உலக அழிவு நிறைய இயற்கை இயற்கை சீற்றம். சேதங்களை பார்த்தாலும் தெரியுது. ஆனா ம். இன்னும் ம். பல வருஷம் இருக்கு. இன்னும் குறைஞ்சது 100 வருஷமாவது ஓடும். ம். அந்த வெப்பநிலை எல்லாமே மாறிக்கிட்டே வருது. காலநிலை ம். மாற்றம்லாம். அப்ப கூட 50, 100 வருஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா. அதனாலதான் கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறாங்க. அழிவு கண்டிப்பா. கிட்ட நெருங்குது அப்படிங்கிறது புரியல. நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும் அதுக்கு அப்படிங்கிறது புரியல.